அன்புள்ள சகோதர சகோதரிகளும் நான் இவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், உன் பகைவர்களை நீ அன்பு செய்யவும் அவர்களுக்காக மன்றாடுவோம். இது எவ்வளவு பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமானதுதான். நம்ம எல்லாத்துக்கும் எல்லாரையும் நண்பர்களை மட்டும் அன்பு செய்யறதுல, குடும்பத்தில் உள்ளவர்களை மட்டும் அன்பு செய்யறதுல, பகைவர்களையும் அன்பு செய்வது. அந்த காலத்துல இயேசு சொல்லும் போது ரோமரை நினைத்து சொல்கிறார், ரோமர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்காதீர்கள், அவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இன்று நமக்கு இதுதான் சொல்றார். நாம் பகைவர்களை அன்பு செய்யணும் என்றால் நம் மனதை புண்படுத்தியவர்கள், நமக்கு கெட்டது செய்தவர்கள், நமக்கு தீங்கு இழைத்தவர்கள், இது வெளிநாட்டில் தான் இருப்பாங்கன்னு இல்லை, குடும்பத்தில் இருக்கலாம், பங்குல இருக்கலாம், நாம் இருக்கும் வாழும் இடத்துல இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று இயேசு கட்டளை எழுதுகிறார். ஆனா இது எனக்கு தெரியும், எல்லாத்துக்குமே எனக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு கஷ்டமான ஒரு பணி, ரொம்ப கஷ்டமானது. ஆனால் இதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இயேசு தான் சொல்லியிருக்கிறார், நாம் பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று. அதுவும் நம் மனதை புண்படுத்தியவர்கள், நாம் பகைவர் என்று நினைக்கிறோமே, அவர்களை அன்பு செய்ய இயேசு ஒருவரே சொல்லியிருக்கிறார். நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பேர் நம் மனதை புண்படுத்தி இருக்கலாம், தீங்கிழைத்திருக்கலாம், துரோகம் செய்திருக்கலாம். இவர்களை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இது சுலபமான விஷயம் இல்லை, கஷ்டமானது தான். இருந்த போதிலும் நாம் இயேசுவின் துணையோடு, இயேசுவின் உண்மையான சீராக இருந்தால் நாம் மன்னிக்க முயற்சி செய்யலாம். ஆண்டவர் நமக்கு பலம் தருவார், தெம்பு தருவார், பிறரை நாம் மன்னிக்க. ஆகிய ஆண்டவரை நாடி இருப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.